அனைவருக்கும் வணக்கம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி பெருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தேர் திருவிழாவில் நடந்த பல அதிசயங்களை பற்றியும் அங்காளம்மனுடைய சிறப்புகளை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மனை பிடிக்கும் அப்படின்னா அங்காளம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. கட்டாயம் அங்காளம்மனின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் 7ஆம் நாள் திருவிழாவான தேர் திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது. இதையடுத்து உற்சவ அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பலவிதமான மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன. பின்னர் மதியம் 2:30 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து மூலத்தாளம் முழங்க அம்மன் கோவில் மண்டபத்தில் இருந்து வந்து தேரில் எழுந்தருள மாலை 4:30 மணிக்கு தேருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றன. பின்னர் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தியிருக்காங்க. இந்த தேரோட்டத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த அனைவருமே கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தேரோட்டத்தில் திரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்துமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்காளம்மனுக்கு மயான கொள்ளை சிறப்பாக நடைபெற்று வருடம் முழுவதுமே மயான கொள்ளை பூஜையில் பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. உலக புகழ்பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். அங்காளம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் இங்கு நடக்கும் மயான கொள்ளை திருவிழா இன்னும் பிரசித்தி பெற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக இந்த மயான கொள்ளை நடைபெறுது அப்படிங்கிறத பற்றியும் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான போல பிரம்மதேவருக்கும் 5 தலை இருந்திருக்கு. பிரம்மாவின் ஆணவத்தை அழிப்பதற்காக அவருடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்திருக்காரு சிவபெருமான். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது. அத்தோடு கிள்ளப்பட்ட பிரம்மாவின் 5வது தலை கபாலம் சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது. சிவனுக்கு படைக்கப்படும் உணவு அனைத்துமே அந்த கபாலம் விளங்கியதால் சிவபெருமானே உணவு இல்லாமல் அலையும் நிலை ஏற்பட்டது. பிரம்மாவின் தலை கிள்ளப்படுவதற்கு பார்வதி தேவிதான் காரணம் என நினைத்த சரஸ்வதி தேவி பார்வதிக்கு சாபம் அளித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் பூமியில் பல இடங்களில் அலைந்து திரிந்து பார்வதி தேவி இறுதியாக மலையரசனுக்கு மகளாக பிறந்து மேல்மலையனூருக்கு வந்து புற்றில் உருவல தவம் செய்து துவங்கியிருக்காங்க. சிவபெருமான் உணவிற்காக அலைந்தபோது மேல்மலையனூர் வந்தபோது மகாலட்சுமியின் அறிவுரைப்படி உணவு சமைத்து அதை 3 பகுதிகளாக பிரித்து சிவனுடைய கையில் ஒட்டியிருந்த கபாலத்திற்கு அளித்திருக்காங்க. முதல் 2 பகுதிகளை சரியாக கொடுத்த பார்வதி தேவி 3 பகுதிகள் வேண்டுமென்று தவற விட்டிருக்காரு. உணவின் சுவையில் மயங்கிய கபாலம் அதை உணவை பிடிப்பதற்காக சிவபெருமானின் கையில் இருந்து நீங்கியது. அந்த கபாலம் மீண்டும் சிவபெருமானின் கையில் ஒட்டி கொள்ளாமல் இருக்க அந்த கபாலத்தை தன்னுடைய காலில் போட்டு மிதிச்சிருக்காங்க பார்வதி தேவி. அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய உக்கிரத்தை தனித்து சாந்தப்படுவதற்காக மாசி மாதத்தில் தேர் திருவிழா ஊஞ்சல் உற்சவம் ஆகியவை நடைபெறுவதாக சொல்லப்படுது. மாசி மாத மகா சிவராத்திரிக்கு வரக்கூடிய அமாவாசை துவங்கி 13 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும். இது பிரம்மனின் கபாலத்தை அம்மன் காலில் மிதித்து அளித்த தினத்தில் மயான கொள்ளை என்ற பெயரில் இந்த திருவிழா நடத்தப்படும். இந்த திருக்கோவிலில் அங்காளம்மனிடம் வேண்டிக் கொண்டு வேண்டுதல் நிறைவேற்றியவர்கள் காய்கறிகள், பழங்கள், சில்லறை காசுகள், தானியங்கள் ஆகியவற்றை கொள்ளை விடுவாங்க, அதாவது சூறை விடுவாங்க. இந்த திருவிழா மேல்மலையனூர் மயானத்தில் நடைபெறும். திருவிழா முடிந்து மயானத்தில் இருந்து சாம்பலை எடுத்து ஒரு துணியில் முடிந்து வீட்டு வாசலில் கட்டி வைத்தால் வீட்டில் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது என்பது ஐதீகம். சிவபெருமான் பிரம்மஹஸ்தி தோஷத்தையும் துன்பத்தையும் அம்மன் போக்கியவள் என்பதால் இந்த நாளில் அங்காளம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்திருந்தாகவும் சொல்லப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்த பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே அங்கு வந்து தங்கி இருந்திருக்காங்க. என்னை நம்பி வருவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறந்திருக்காங்க. அன்றிலிருந்து மீனவ பரம்பரையிலே இந்த கோவில் பூஜை செய்து வருவதாகும். பார்வதி மலையரசப்பட்டினத்தில் புற்றாக இருக்காங்க. தங்கள் அங்கு சென்றால் பாப விமோசனமாக கிடைக்கும். அந்த சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு இறுதியில் மேல்மலையனூர் வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிட பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 லிங்கங்களாக ஆக்கிக்கொள்ள முதல் கபாலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போட அதனை பிரம்மாவின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையும் போடு, அதையும் அந்த தலை சாப்பிடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவின் சுவையில மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அதனை அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறியிருக்காங்க. அதன்படி பார்வதி செய்ய சமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி தங்கியிருக்கும் இடத்துக்கு வந்து சிவபெருமான் தாயே அது மட்டும் இல்லாமல் வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தைக்கு பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறு உட்கார்ந்திருந்தால் தூங்கி விடுவாய் என்று ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதன்படி விநாயகரும் காவல் புரிந்திருக்காங்க. உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி 3 கவளங்களை தயார் செய்து வைத்துவிடு. சிவபெருமான் இங்கிருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறு தலையில வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டிருக்காங்க. சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்கியிருக்காரு. மறுநாள் காலையில் பார்வதி 3 கவாலங்களை உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வந்திருக்காங்க. அங்கு மகாவிஷ்ணு கூறியபடி முதல் உருண்டையை போட்டிருக்காரு. பிரம்மனின் தலை சாப்பிட்டு விட்டது. 2வது உருண்டையும் போடும்போது அதுவும் அந்த தலை சாப்பிட்டு விட்டது. 3வது உருண்டையை போடும்போது பாவனை செய்து கீழே எரித்து விடுகிறார். உணவின் சுவையில மயங்கி பிரம்மனின் தலை தன்னுடைய நிலையை மறந்து சிவபெருமானின் கையில் விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக பார்வதி அங்கார உருவம் கொண்டு பிரம்மவின் தலையை தன்னுடைய வலது காலால் மிதித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் பிரம்மாவின் கபாலத்தை அம்மன் காலில் மிதித்து அழித்த தினத்தில் மயான கொள்ளை என்ற பெயரில் பெரும் திருவிழா நடத்தப்படும். இந்த திருவிழாவின் போது அங்காளம்மன் வேண்டிக் கொண்டு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் காய்கறிகள், பழங்கள், சில்லறை காசுகள், தானியங்கள் ஆகியவற்றை கொள்ளை விளையாடுவாங்க, அதாவது சூறை விடுவாங்க. இந்த திருவிழாவில் மேல்மலையனூர் மயானத்தில் நடைபெறும் திருவிழா முடிந்ததும் மயானத்தில் இருந்த சாம்பலை எடுத்து சென்று ஒரு துணியில் முடிந்து வீட்டு வாசலில் கட்டி வைத்தால் வீட்டில் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. பிரம்மாவின் பிரம்மஹஸ்தி தோஷத்தையும் துன்பத்தையும் அம்மன் போக்கியதால் என்பதால் இந்த நாட்களில் அங்காளம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த ஆண்டு மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மயான கொள்ளை திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மலையனூருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. மலையனூர் தேவதையாக பூங்காவனத்தாய் ஒரே சக்தியாக அங்காளியாக சிவனார மயானம் அழைத்து சென்று சூரியை இறைக்கும் போது சிவனாரை பற்றி இருந்த பிரம்ம கபாலம் சிவனாரை விட்டு விலகி இறங்கி சூரியை சாப்பிட்டது. அப்போது சிவபெருமான தாண்டி ஓட தாண்டவ ஈஸ்வரனாகவும் தாண்டிய இடமான மேல்மலையும் தாண்டேஸ்வரராகவும் அமைந்திருக்கு. தாண்டவ ஈஸ்வரனான சிவபெருமான் சிதம்பரம் தாண்டி படிகலிங்கானாராகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனக்கு 5 தலைகள் இருப்பதாக சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் கிருத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகும். இந்த யுகத்தில் சிவபெருமானும் பிரம்மாவும் தலா 5 தலைகள் இருப்பதாகவும் தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தனக்கு 5 தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மாவுக்கு ஆணவம் அதிகமாகவே இருந்திருக்கு. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்திருக்காங்க. அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைத்திருக்காங்க. அதற்கு பிரம்மன் அனைத்தையும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.